ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட் கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மழை சீசன் காரணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு செட்டிலெலாம் உள்ள சவுதி போய் அதுக்கப்புறம் தண்ணிலாம் உள்ளே போய் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த திருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23 வந்து எதிர்பாராத மழை தான் வந்திருக்கு. ஸோ சென்னையில் மட்டும்தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நெல்லை தூத்துக்குடி எல்லா பக்கமும் போட்டு புரட்டிட்டு தான் சொல்லலாம். ஸோ இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஒரு ரெக்கவரி ஆகி எல்லாமே வந்துட்டுருக்கோம் இயல்பு நிலைக்கு. ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு புறாவெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே போகலாம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வேறு இது வரை வச்சுருக்காங்க, அதாவது கொடிக்கட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதாவது கந்திரி விழா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க 7, 8, 6ன்னு போட்டு ஸ்டார்லாம் போட்டு தெருவை நான் முடிஞ்சால் அந்த வீடியோவில் நான் எங்கள் தெருவை ஸ்ட்ரீட்டை காமிக்கேன். நைட்டு போல் எடுத்து கொஞ்சம் ஜேஜேன்னு இருக்கும். ஜேஜேனா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செட்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா எப்படி இந்த மண்ணை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா மண் போட்டு ஒரு மாதக்கணக்கில் ஆகுது. நம்ம செட்டு போட்ட புதுசில் வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண் மாற்றலாம்னு நினச்சேன். அந்த டைமில் தான் மழை வந்துருச்சு. மழை வந்து சவுதி ஆகிட்டு கிளைம் பண்ண முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த சவுதிலாம் போயிட்டு இருந்தாலும் இந்த மண்ணை எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மண் வேறு மாற்றி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு மண்ணாக கீழே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கிடக்கும். அது ஏதாச்சும் அள்ளி அப்படியே அந்த மண்ணை போட்டு விட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா மேலு. ஸோ இது வந்து சேல்ஸ் கிடையாது. நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சேல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சேல்ஸ் போடுவேன். சேல்ஸ்னு சொல்லியே தமிழ்லேயே போட்டிருப்பேன். சும்மா நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட சேல்ஸ் இல்லைனாலும் என் ஃப்ரெண்டு பக்கம் சரௌண்டிங்கில் யார் இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு ஒரு அதுக்கான வீடியோ வந்து நான் பண்ணுறேன். நீங்கள் நம்மக்கிட்ட எடுக்கணும்னாலும் அவங்கக்கிட்ட போய் எடுங்க. நம்ம வீடியோ பார்த்து போய் எடுத்தீங்கன்னா லோ ப்ரைஸில் அந்த மாதிரி ரேஞ்சில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து நம்ம குஞ்சுபுரா சேனலை சொல்லி அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வீடியோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் எடுக்கலாம். கர்ணபுராவோ இல்லை ரோமரோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் 2-3 வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதுவும் புறா சேல்ஸ் இருக்குது, எதுவும் நீங்கள் புறா கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ ஸோ யூடியூப் மூலமாகவோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணுவேன். சரி வாங்க இப்போ நேராக போய்ட்டு நம்ம புறாவெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே ஒரு சில புறாவை ஏற்றி விட்டு உங்களுக்கு காமிக்கலாம். நிறைய பேர் ஏற்றி விட்டு கட்டிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை வந்து நான் வந்து பல சார்ஜில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பிடிக்கும். முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பூ முட்டையாக தான் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எடுத்தே காமிச்சிடலாம். ஒன்றும் கையை வச்சாலே உடஞ்சிட்டு ஸோ அடுத்த முட்டையை பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து அடையில உட்காராம அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முஸ்கி வந்து தெளிவாக தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த செட்டு முஸ்கி மட்டும் நம்மக்கிட்ட சேல்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ நான் முஸ்கி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்து தரேன். கண்டிப்பாக நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்டு சரௌண்டிங்கில் உங்களுக்கு வந்து நான் வந்து லோ ப்ரைஸில் வந்து இப்போ இது பண்ணுறேன். ஸோ ஓகே இப்போ நேராக போயிட்டு நம்ம அப்படியே புறாக்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில புறாவை வெளியே விட்டு ஏற்றி காமிக்கலாம் வாங்க. டைம் வேறு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சரி ஏற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்த ஆவலோடி உள்ள கர்ணப்புறாவை நிறைய பேர் ஏற்றி விட கட்டிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த கர்ணப்புறா தான் இது. வந்து நிறைய பேருக்கு தெரியும். திரும்படியும் உங்களுக்காண்டி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த செட்டில் இருந்து வந்த இதுதான் இது மேலு. ரைட் ஓகே ஏற்றி விடலாம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கடா. அடிச்சுட்டு நல்லா அடிச்சிச்சு. அடிச்சுட்டே போய் இறங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கர்ணபுரா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ப்ரோ அவர்கிட்ட இருந்து வாங்கினது. கண்ணை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் புறா அவர் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் அடித்த புறா வந்து போட்டிருந்தாரு. ஸ்டோரியிலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதுக்கான வீடியோமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வரும். ஓகே ஏற்றிடலாம். ஸோ புறா வந்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போய் கொஞ்சம் பறந்து போயிட்டே இருக்குது. இறங்க போது தான் நினைக்கிறேன். டைம் வேறு ஆயிடுச்சுல. ஆமாம் தாழ்வா பறக்கு, அதுலேயே தெரியுது இறங்குதுன்னு. ரைட் ஓகே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கர்ணபுரா இருக்குது. ஸோ வரி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து யார் நம்ம பாசித் பாய் தானே, பாசித் பாய் எடுத்தது. ஸோ அவர் லாஃப்ட்டுமே நம்ம போய் ரொம்ப நாள் ஆகுது. முடிஞ்சால் அவர் லாஃப்ட்டுக்கும் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது.
ஓகே ஏற்றி விடுங்க. ஈவினிங் கொஞ்சம் ஆயிடுறதுனால புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக தான் பறக்குது. ஆமாம், இறங்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பறக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிப்பு வந்து ட்ரோன் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ ட்ரோன் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு புறா வந்து பக்கத்தில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள 3 கர்ணப்புறா ஏற்றி விட்ருக்கேன். ஸோ அந்த கர்ணப்புறா வந்து அந்த அளவுக்கு அடிக்காது, நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து 3 கர்ணம் ஏற்றணும். 3 கர்ணையுமே பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சு. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் தான் இருக்குல்ல. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுனது. அதுக்கப்புறம் நம்ம 2 மாப்பிளா தான் நினைக்கிறேன் பாருங்க. சூமிங்கர் ஓவராக போட்டுவிட்டோம். ரைட்டு, ஓகே. சரி, அப்படியே போய்ட்டு செட்டை தொடர்ந்து கேஜுக்குள்ளே அடைச்சிடலாம். ஸோ ஏதோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கட்டிங்க, அதையுமே சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் வீடியோக்கான பதிவு வந்து இது கிடையாது. நான் வந்து இதில் சொல்கிறேன் இப்போதைக்கு எதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக ஜோடி இல்லாமல் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லுத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக, அதாவது ஃப்ரீயான இந்த சண்டே இல்லைனா எப்போ ஃப்ரீ ஆகணும்னா அப்போ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். அதில் பார்த்துட்டு அது போக எக்ஸ்ட்ரா எதுலாம் ஜோடி இல்லாமல் இருக்குதோ அது ஃபுல்லுமே சேல்ஸ் தான். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். எப்படியும் லோக்கலில் உள்ள கேண்டிடேட் யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் மறக்காமல் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.